ஆண்டவர் ஆஸ்வதிப்பீராக. 91 சங்கீதம் 14, 15, 16 வசனம் போல இந்த 7 படிப்படியான ஆசீர்வாதத்தை பார்த்தோம் அப்பா. இந்த 7 ஆசீர்வாதமும் இந்த சபையார் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. இந்த 7 ஆசீர்வாதத்திலும் இவர்கள் காணப்பட வேண்டும். கர்த்தர் உதவி செய்வீராக, கர்த்தர் உதவி செய்வீராக. ஒவ்வொரு கிராமத்திலும் வந்து விசுவாசிக்க ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அருமானித்தவன் பகுதியில் வந்து விசுவாசிக்க ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். சத்திரத்தில் வந்து விசுவாசிக்க ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். நல்லானூர்ல வந்து விசுவாசிக்க ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். கோபஸ்ல வந்து பெற்றோருக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். மீனாட்சிப்பட்டில் வந்து விசுவாச குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். புதியப்பட்டில் வந்து விசுவாச குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இந்த கண்ணாடி மஞ்சப்பேட்டை நாடூர்ல வந்து விசுவாசிக்க ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஒவ்வொருவரையும் கட்ட கண்ணோக்கி பார்ப்பீராக. இந்த வார்த்தையின் மூலமா இந்த சபை, இந்த விசுவாசிகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, ஆஸ்வதிக்கப்படுவார்களாக. எதிராக இருப்பதை சத்துரு முறியடிக்கப்படுவானாக. கர்த்தர் எழுதலுவீராக. உங்க வல்லமுள்ள கர்த்தனாலே உடைய ஊழியக்காரர்களை அடியே மனதார்ந்த சபையாரை வாழ்த்துகிறேன். எல்லாருக்கும் வாழ்த்து சுகமா இருப்பார்களாக. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல பாதுகாப்பு இருக்கட்டும். வேலை செய்யற பிள்ளைகளுக்கு நல்ல பாதுகாப்பு இருக்கட்டும். போகும்போது வருவதற்கு அதை காத்துக் கொள்ளுங்க. விவசாயத்தை ஆசீர்வதித்துக் கொடுங்க. கையின் தொழில் ஆசீர்வதித்துக் கொடுங்க. எல்லாம் நன்மையாய் மாறுவதாக. அவர் விசுவாசிகளுக்கு இருக்கிற பிரச்சனை பிரிவினைகள் மாறட்டும். எல்லாரும் ஒற்றுமையாக சமாதானமாக வாழ கர்த்தர் உதவி செய்வீராக. எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல மகிமையாதே. ஆமென். பிதாவுக்கு தன்னுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்யமாக்கும் ஆசீர்வாதமும் என்றைக்கும் சதா காலங்களிலும் கூடி வந்த கர்த்தரை விசுவாச குடும்பத்தோடும் அப்படி வருகை மட்டும் நிரப்பீராக. ஆமென். அல்லேலூயா. நீதான் கணப்படுத்துகிறவர். நீரே இந்த பிள்ளைகளுடைய வித்தியை விடுவிப்பீராக, விடுவிப்பீராக. இந்த ஆபத்திலிருந்து, இந்த நரம்பு பாதிப்பிலிருந்து கர்த்தரே விளையாடும்படியாக நம்ம செலுத்துகிறோம். மட்டும் இந்த நரம்புகளுக்கு கை ஓரளவுக்கு இன்னும் பூரண மாற்றத்தை, பூரண வெற்றியை அந்த பிள்ளைகள் தருகிறாங்க. எல்லா பாவங்கள், சாபங்கள் எல்லாரும் எடுத்து போடுகிறாங்க. உங்களுடைய பாவங்களோ இவனுடைய பாவங்களோ ஒன்றும் இவனை குற்றப்படுத்தாதபடிக்கு பாவங்களை மறைக்க மறக்க மாட்டான். அன்பு செய்து இறக்க பெறுவான்னு சொல்லுங்களேன். எல்லாரையும் விடுவித்த கர்த்தர் இந்த பிள்ளையையும் கர்த்தர் விடுவிப்பீராக, உயர்த்துவீராக. உச்சி முதல் பாதம் வரையும் கர்த்தர் கொடுவீராக. எல்லா உறுப்புகளும் சரியாய் செயல்பட, நரம்புகள் செயல்பட, ரத்த ஓட்டம் உண்டாக ஆண்டவர் திரும்ப செய்கிறாங்க. மட்டுமா பெற்றோர்கள் வீட்டார் படுகிற பிரயாசத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்பா எத்தனை அப்பா காரியங்கள் அப்பா வெட்டமா இருக்கிறது. என் கர்த்தரே இந்த வெட்டத்தெல்லாம் மாற்றி போட்டு ஒரு சந்தோஷத்தை, ஒரு சமாதானத்தை, ஒரு விடுதலை என் தேவன் தருவீராக. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். பிள்ளைகள் மட்டுமா இருக்கிற துக்கங்கள் மாறி சந்தோஷம் உண்டாவதாக, சந்தோஷம் உண்டாவதாக. என் கர்த்தரே சுகந்தாரும், என் கர்த்தரே அற்புதம் செய்யும். நான் அவன் கல்யாணத்துக்கு அற்புதம் செய்த கர்த்தர் இந்த மகனுக்கு அற்புதம் செய்வீராக, அற்புதம் செய்வீராக. அந்த சபையாக ஒருமித்து பண்ணுகிறோம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம வீடியோவை பார்க்குற நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள்.
ரொம்ப நன்றி.